நான் வந்து கார்ட்டூன் பேசிட்டு வெளியில வரும்போது ஒரு ஆட் ஃபிலிமுக்காக டப்பிங்காக ஒரு ஆட் ஃபிலிம் மேக்கர், பெரிய ஒரு ஆட் ஃபிலிம் மேக்கர் இவர் அப்பப்போ என்ன பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் எங்கிட்ட கேட்டாரு, நீங்க ஆர்டிஸ்டா அப்படின்னு கேட்டாரு. ஓகே, உங்களோட போட்டோஸ் அனுப்புங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மேனேஜர் நம்பர் கொடுத்து, அப்புறம் 2 months அப்புறமா அவரோட ஒரு ஏதோ ஒரு அப்பாசாமி பில்டர்ஸோட ஒரு ஆட் ஒன்று. செல்வா கிட்ட உன்னோட ட்ரீம் என்னன்னு கேட்கறாரு. அப்பா அம்மா நிம்மதியா தூங்கணும் நண்பா, அதுக்கு மேல என்ன இருக்குங்கிற மாதிரி சொல்லுங்க. செல்வா கேரக்டர் நல்லா இருக்கு, யாரும் பண்றாங்க போல அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். அவன் வந்துட்டு கடைசியில் செல்வா சாகுற அந்த சீன் சொல்றாரு. இந்த செல்வா கேரக்டர் தான் நீ பண்ணும். ஓ சார், ஏன் சார் இப்படி? ஏதாவது ஒன்று பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மான் சார் அந்த டைம்ல ஒரு மியூசிக் ஸ்கூல் ஒன்று ஆரம்பிச்சிருந்தார். அவர் வந்து இந்த ஆஸ்கார் எல்லாம் கிடைச்ச டைம் வச்சுக்கோங்களேன், ஆஸ்காருக்கு முன்னாடி அந்த இயர். அப்போ நான் வந்து அவரோட மியூசிக் ஸ்கூல்ல சும்மா போனேன். அங்க ஆடிஷன் நடக்குது அப்படின்னு. அப்போ வந்து சரி ஓகே, அங்க போய் ஆடிஷன் பண்ண ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி டப்பிங் பண்ணும்போது எனக்காச்சும் தோணி இருக்கா, என்னடா இவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு? இல்ல, டிஃபிகல்ட்டா இருந்த ஒரு இல்லை, டிஃபிகல்ட்டி எல்லா ஜாப்லேயுமே இருக்குது சத்யா. அது நம்ம இஷ்டப்பட்டு பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். கஷ்டப்பட்டு பண்ணுறதை விட இஷ்டப்பட்டு பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம முடிவு பண்ணிட்டோம் சினிமா தான் அப்படின்னு, ஆக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டோம். பட் ஆனால் இந்த மாதிரி டப்பிங்ஸ் பண்ணும்போது ஒன்று என்னென்னா, இப்போ அந்த டப்பிங் ஸ்டூடியோவில் ஏதாவது ஒரு டைரக்டர் வரலாம், யாராவது வரும்போது நம்மளை பார்க்கலாம். அப்படியெல்லாம் நிறைய நடந்திருக்கு. நான் வந்து கார்ட்டூன் பேசிட்டு வெளியில் வரும்போது ஒரு ஆட் ஃபிலிமுக்காக டப்பிங்காக ஒரு ஆட் ஃபிலிம் மேக்கர், பெரிய ஒரு ஆட் ஃபிலிம் மேக்கர் அவர் உள்ளே வந்துட்டு இருந்தார். அவர் என்ன பார்த்ததும் சும்மா ஜஸ்ட்டு ஹாய் ஹலோ சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் உட்காந்துருந்தேன். அவங்க டப்பிங் போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு எபிசோட் பாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அங்கே உட்காந்துருந்தேன். இவர் அப்பப்போ என்ன பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் எங்கிட்ட கேட்டார், நீங்கள் ஆர்டிஸ்டா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆமாம் சார், ஆர்டிஸ்டாக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஒரு சில ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன், இங்கே டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, உங்களோட ஃபோட்டோஸ் அனுப்புங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மேனேஜர் நம்பர் கொடுத்து, அசிஸ்டன்ட் டைரக்டர் நம்பர் கொடுத்து நான் ஃபோட்டோஸ் கொடுத்து, அப்புறம் 2 months அப்புறமா அவரோட ஏதோ ஒரு அப்பாசாமி பில்டர்ஸோட ஒரு ஆட் ஒன்று வந்துச்சு. இப்போ இது நான் வந்து அங்கே 250 rupeesக்கு நான் டப் பண்ண போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் கஷ்டமான வேலைன்னு சொல்லிட்டு நான் வீட்லேயே உட்காந்துருந்தா இந்த வாய்ப்பு அமைஞ்சிருக்காது. எப்பவுமே அதுதான், நம்ம போறது வழி பிரச்சனை கிடையாது, நம்ம இலக்கு நமக்கு தெரியும். அது ஏதாவது ஒரு நம்ம அந்த ஆர்வத்தை, நம்ம வந்து அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த பேஷனை நாம தக்க வச்சுக்கிட்டு வர வேலைகள் எல்லாம் நம்ம சின்சியரா பண்ணிட்டோம்னா அந்த வேலை மூலமா ஏதாவது ஒரு சின்ன சின்ன டோர்ஸ் அப்படியே திறந்துட்டே போகும். ஸோ அந்த டைரக்டரோட நான் அதுக்கப்புறம் 5-6 ஆட்ஸ் பண்ணேன், நடிச்சேன். அந்த ஆட்ஸ்க்கெல்லாம் நல்ல பேமெண்ட் வந்தது. அதுக்கப்புறம் நான் நடிக்காத ஆட்ஸுக்கு அவர் என்ன கூப்பிட்டு டப் பண்ண வச்சாரு, வாய்ஸ் ஓவர்ஸ். நிறைய தமிழ் ஆட்ஸுக்கு வாய்ஸ் ஓவர்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட்டு, அப்புறம் என்ன நெய் கீ ஆடு, ஆயில் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாய்ஸ் ஓவர்ஸ் வரும். இந்த அப்பாசாமி பில்டர்ஸா இருக்கட்டும், சன்ஃபீஸ்ட் பிஸ்கட்டா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய வாய்ஸ் ஓவர்ஸ். அந்த வாய்ஸ் ஓவர்ஸ்க்கெல்லாம் நல்ல பேமெண்ட்டும் கிடைக்கும். ஸோ கார்ட்டூன் பண்ணதுனால, அங்கே நான் இருந்ததுனால இதெல்லாம் வந்தது. ஸோ கஷ்டப்பட்டு பண்ணல, அப்போ வந்து இஷ்டப்பட்டு பண்ணேன். ரொம்ப எல்லாம் ஐயோ இதெல்லாம் பண்றோமே அப்படிலாம் யோசிக்கல. அது மூலமா அடுத்தடுத்து வந்துட்டு தானே இருந்துச்சு. ஓகே, ஸோ தமிழ்னு சொன்னோன்னா நான் கேட்கணும்னு நினச்சேன். ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்றீங்களா? ஆடியோ லஞ்சில் சொல்லியிருந்தீங்க தமிழ் கத்துக்கிட்டதை பத்தி. ஸோ அது கொஞ்சமா கேட்டேன், இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்கணும். இல்லை, அதுதான் ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்து சென்னை தான், அப்பா கேரளா. பட் தாய்மொழி தமிழ் தான். அப்பா பிறந்தது ஆக்சுவலாக ட்ரிச்சி, வளர்ந்தது தான் கேரளா. பட் ஆனால் நான் பிறந்து வளர்ந்தது கேரளாங்கிறதுனால எப்பவுமே நான் கொஞ்சம் மலையாளம் கலந்த தமிழ் தான் பேசியிருக்கேன். மோஸ்ட்லி உங்களை மலையாளம் ஆக்டர் தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அதை சொல்ல வேணாம், ஏன்னா மலையாளம் இண்டஸ்ட்ரியில நான் தமிழ் ஆக்டர்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹிருதயம் படத்துல நான் செல்வாங்கிறது தமிழ் கேரக்டர். ஸோ அங்கே போனால் தமிழ்ங்கிறாங்க, இங்கே வந்தால் மலையாளங்கிறாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ நாம் வந்து இங்கே வந்த டைமில் வந்து அந்த மலையாளம் கலந்த ஒரு தமிழ் தான் எனக்கு வரும். அப்போ வந்து நிறைய கிண்டல்கள் கேலிகள் எல்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு சில பேர், இப்போ கூத்துப்பற்றை அங்கே ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போன போது முத்துசாமி சாரும் அவர் தான் வந்துட்டு என்கிட்ட சொன்னார், தம்பி நீ வந்து தமிழ் இன்னும் நல்லா பேச கற்றுக்கோ, முடிஞ்சா படிக்க கற்றுக்கோ அப்படின்னாரு. அதை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு ஆக்சுவலாக யார்கிட்ட இப்போ காய்கறி வாங்குறதுக்காக இருந்தாலும் சரி, ஆட்டோ ஓட்டுற ஆளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கிட்டையும் நான் தமிழ் தான் பேசுவேன். அவங்க வந்து ஏன் சாகடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் இங்கிலீஷில் மலையாளத்துலேயே பேசி தலைங்க அப்படிங்கிற, இல்லை நான் தமிழ் தான் பேசுவேன் அப்படிங்கிற. பட் ஆனால் அவங்க சிரிச்சுட்டு போட்டு நாம கத்துக்கிறோமேங்கிற அந்த ஒரு என்ன சொல்றது, திக் ஸ்கின்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டோம், நடிக்கிறதுன்னு வந்துட்டோம், அதுக்கப்புறம் என்ன சொல்றது, என்ன ஒரு ஷைனஸ் தேவை,
இன்ஹிபிஷன்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி படிக்கிறதுக்கு வந்துட்டு இந்த டீ கடையில எல்லாம் போஸ்டர்ஸ் ஒட்டி இருப்பாங்கல்ல, பெரிய பெரிய போஸ்டர்ஸ், அதை வந்து கூட்டி கூட்டி படிப்பேன் நான். அதே மாதிரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது பஸ்ஸில் இருக்கிற போர்டு, அந்த மாதிரி எல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக தமிழ் வந்து படிக்க கற்றுக்கிறதுங்கிறது ரொம்ப எனக்கு டஃப்பாக படலை. ஏன்னா மலையாளமே ரொம்ப டஃப்பான லாங்குவேஜ். தமிழ் நமக்கு ஆமாம், தமிழ் நம்ம ஓரளவுக்கு பேசவும் செய்வோம். ஸோ அதனால தமிழ் வந்து சீக்கிரமாக நான் கற்றுக்கிட்டேன் படிக்கிறது. அப்புறம் வந்து ஸ்லோவாக படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் வந்துட்டு சரி தமிழ் புத்தகங்கள் வாங்கி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் ஃபேர் வந்தது YMCAல. அப்போ நான் கொஞ்சம் புத்தகங்கள் போய் வாங்கினேன். இந்த ஆட்டோபயோகிராஃபி, இந்த நம்ம எம்ஜிஆர் சாரோட நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற ஒரு புக் ஒன்று இருக்குது. அதே மாதிரி திருக்குறள் புத்தகம். ஏன்னா அது வந்து 2 லைன் தானே இருக்கும், ஆனால் ரொம்ப கடினமான தமிழ். அது வந்து எப்படின்னா இந்த சைடில், அதாவது லெஃப்ட் சைட் ஆஃப் த புக்கில் திருக்குறள் இருக்கும், ரைட் சைடில் அதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் மீனிங் இருக்கும். ஸோ அது வந்து அப்போ எனக்கு புரியவும் செய்யும் இல்லையா. அப்படியே அந்த குறள்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சு அப்படிதான். பட் ஆனால் என்ன வேடிக்கையான விஷயம்னா, நான் வந்து தமிழ் ஓரளவுக்கு படிக்க கற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ எனக்கு வர ஸ்கிரிப்ட் எல்லாமே தங்கிலீஷில் வருது. தமிழ் கூட இங்கிலீஷில் எழுதி தான் வருது. நான் வந்து தமிழ் கற்றுக்கிட்டேன், நீங்கள் வந்து இப்போ இங்கிலீஷில் எழுதுறீங்களேங்கிற மாதிரி இருக்கு. மோஸ்ட்லி யாருமே தமிழ் அவ்வளோக்கா எழுதுறது இல்லை. பட் ஆனால் எனக்கு தமிழ் படிக்கவும் பிடிக்கும், தமிழ் கவிதைகள் எல்லாம் படிக்க பிடிக்கும். இப்போ வந்து ஒரு அந்த தமிழ் வெறியனா மாறிட்டேன் நான். ஆமாம்மா, தமிழ் லாங்குவேஜ் மேலே இருக்கிற ஒரு காதல் அப்படின்னே சொல்லலாம். அது வந்து இப்போ எனக்கு ரொம்பவே இருக்கு. ஸோ ஹிருதயம் படத்துல வந்து தமிழ் பையன், ஸோ அது கேட்டே ஆகணும். நீங்களே கஷ்டப்பட்டு தமிழ் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. ஸோ மலையாள மூவிஸ்ல தமிழ் பையன் அப்படின்னோடனே எப்படி இருந்துச்சு பார்க்குறப்போ? இல்லை, அதான் இன்னொரு வேடிக்கையான விஷயம் இல்லையா, டெஸ்டினி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இங்கே வந்து தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ் படங்களை நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா கடைசியில் எனக்கு மலையாளத்தில் ஒரு படம் கிடைச்சது, அது தமிழ் கேரக்டரில் கிடைச்சது. அப்படிங்கிறது வந்து அந்த செல்வாங்கிற கேரக்டர் தான் எனக்கு வந்து ஆஸ் அன் ஆக்டர். அதுக்கு முன்னாடி தனியொருவன் பண்ணியிருக்கேன், அப்புறம் மாறாங்கிற படத்தில் சின்ன ஒரு வேஷம் பண்ணேன். பட் அப்படி இருந்தும் கூட அந்த செல்வா கேரக்டர் தான் எனக்கு பிரேக் ஆச்சு. ஸோ அதான் எப்படியோ என்னமோ தெரியல, தமிழ் வந்து என்னை வந்து வாழ வைக்கிறதே தமிழ் லாங்குவேஜ் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா மலையாளத்தில் கூட தமிழில் நடித்து தான் பேர் வாங்கினேன்னு. ஸோ அந்த கேரக்டர் வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு 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 கதாபாத்திரம் அது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் செல்வா இல்லைன்னா நான் இன்னைக்கு இங்கே உட்காந்து பேசியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறதான் உண்மை. அந்த செல்வாங்கிற கேரக்டர் எனக்கு கொடுத்த வினீத் ஸ்ரீனிவாசனுக்கு நான் என்றென்றும் நான் இருக்கிற வரைக்கும் சாகிற வரைக்கும் நான் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். வந்து வினீத் ஸ்ரீனிவாசன் அவர் வந்து முன்னாடியிலேருந்தே தெரியும். அதாவது நான் காலேஜ் படிக்கும்போது அவர் ஒரு ஆல்பம் சாங்கு, அவர் ஃபஸ்ட்டு அவர் டைரக்ட் பண்ண ஒரு சாங்கு, அது வந்து எங்கள் காலேஜில் தான் ஷூட் பண்ணாங்க. அப்போ நான் அவரை பார்க்கறதுக்காக ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் நிற்பேன். அங்கே வந்து ஒரு 4 காலேஜ் பசங்களை கூட்டிகிட்டு வரா அப்படின்னு சொன்னபோது நான் ஃபஸ்ட்டு சார் அப்படின்னு அங்கே போய் நின்று அந்த நான் ஃபஸ்ட்டு கேமரா ஃபேஸ் பண்ணுற ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டுங்கிறது அவரோட அந்த ஆல்பம் சாங் தான். கட் பண்ணால் ஒரு 12 years லேட்டர் அவர் ஹிருதயம்காக கால் பண்ணுறாரு. இதுக்கு நடுவில் நான் சென்னை வந்ததும் அவருக்கு மெசேஜ் அனுப்புறதும், ஃபேஸ்புக்கில் மெசேஜ் அனுப்புனேன். அப்புறம் தனியொருவன் பார்த்துட்டு நாங்கள் வந்து எதேர்ச்சியாக நாங்கள் வந்து இதில் சத்யம் சினிமாஸில் மீட் பண்ணோம். அப்போ அவர் சொன்னார் தனியொருவன் பார்த்து நல்லா பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்பர் கொடுத்தாரு. அப்புறம் நான் பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் அப்பப்போ அவருக்கு அனுப்புவேன். அதுக்கெல்லாம் ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் மட்டும் அனுப்புவார். பார்த்தாரா இல்லையா நமக்கு தெரியாது, கேட்கவும் முடியாது. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து ஏர்போர்ட்டில் நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு வரான்னு சொல்லிட்டு நான் அவனை ரிசீவ் பண்ணுறதுக்காக வெளியில் நின்றுட்டு இருந்தேன் அரைவல் கேட்டில். பார்த்தா இவரோட ஃபேமிலியும் வராங்க அதே ஃப்ளைட்டில். அப்போ அவர் என்ன பார்த்து, டே நீ என்னடா இங்கே? நான் என்னோடய ஃப்ரெண்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். இப்போது என்ன பண்ணுறீங்க, இங்கே தான் இருக்கீங்களா? சார் நான் இங்கே தான் சார் இருக்கேன் 10 வருஷமா அப்படிங்கிற மாதிரி. நான் டப்பிங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வாய்ப்பு நிறைய அமையலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, சரி நீ எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பு. நான் சொன்னேன் நான் அப்பப்போ அனுப்பிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு. இல்லை இப்போ ஒரு மெசேஜ் அனுப்பு அப்படின்னு. உடனே ஒரு மெசேஜ் அனுப்புனேன். சரி நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி கிளம்பி போயிட்டாரு. 2 months 3 months லேட்டர் அவர் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு. நான் அடுத்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன், உனக்கு ஒரு ரோல் இருக்குது அப்படின்னு சொன்னார். ரோல் இருக்குன்னு தான் சொன்னாரே தவிர அப்போ நான் நினச்சேன் ஓகே ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ரோல் கொடுக்க போகிறாரு. போய் பார்த்தா அவர் அடுத்த நாளே வீட்டுக்கு கூப்பிட்டாரு. அவர் இங்கே தான் பெசநகரில் தான் இருக்கார். வீட்டுக்கு கூப்பிட்டாரு. நான் போனேன், கதை சொல்கிறாரு. அதில் இந்த நமக்கு தெரியும் ஓகே ஹீரோ வந்து பிரணவ் மோகன்லால் அப்படின்னு சொல்லி, ஹீரோயின் சரி அவர் ஏதோ சொல்லிட்டே வர்றாரு. செல்வான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் சொல்கிறார். செல்வா அப்படி பண்ணுறான், செல்வா இப்படி பண்ணுறான். செல்வா கிட்ட உன்னோட ட்ரீம் என்னன்னு கேட்குறாரு. அப்போ வந்துட்டு அப்பா அம்மா நிம்மதியாக தூங்கணும் நண்பா, அதுக்கு மேலே என்ன இருக்குங்கிற மாதிரி சொன்னால் செல்வா கேரக்டர் நல்லா இருக்கேன், யாரும் பண்ணுறாங்க போல அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ வந்துட்டு கடைசியாக செல்வா சாகுற அந்த சீன் சொல்கிறாரு.
இந்த செல்வா கேரக்டர் தான்டா நீ பண்ணும். ஓ சார் ஏன் சார் இப்படி? அப்போ வந்துட்டு சார் அப்போ செகண்ட் ஹாஃப்ல செல்வா இருக்க மாட்டார்ல சும்மா. அப்போ எனக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செத்து போறணும் இல்லடா, ஒரு மெயின் சீன் ஒன்று இருக்கு, செகண்ட் ஹாஃப்ல இந்த ஹீரோக்கு குழந்தை ஒன்று பிறக்கும், அவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லும்போது அவன் செல்வான்னு குழந்தைய கூப்பிடுவான் அப்படின்னு. சார் எப்போ சார் ஷூட் போகலாம் அப்படின்னு. ஸோ லைக் சோல்டு இல்லை ஒரு ஆர்டிஸ்டுக்கு இதை விட வேற என்ன வேணும்? அந்த ஹீரோவை ஹெல்ப் பண்ற ஒரு நண்பன், அவன் செத்து போய் ஹீரோவோட பையனுக்கு நண்பனோட பேர் வைக்கிறான். இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, அமையவே அமையாது இந்த மாதிரி கேரக்டர்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் கேட்டேன் என்ன ஏன் யோசிச்சிங்க? ஏன்னா செல்வா வந்து பக்கா தமிழ் கேரக்டர், அவருக்கு தெரியும் நான் கேரளால தான் வந்திருக்கேன்னு தெரியும், இங்க இருக்கேன், நான் தமிழ் நல்லா பேசுவேன்ல அவருக்கு இப்போ தெரியும். அப்போ அவர் சொன்னா அன்னைக்கு நாம ஏர்போர்ட்ல மீட் பண்ணோம்ல, அன்னைக்கு நீ என்னை பார்த்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தியா, அப்போ உன்னோட ஃபேஸ் பார்த்துட்டு இருக்கணும், செல்வாக்கு இந்த ஃபேஸ் கரெக்டா இருக்குமே அப்படின்னு. நீ எப்படியும் நடிகன்னு தெரியும், நீ நடிப்ப எல்லாம் அதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனா உன்னோட ஃபேஸ் வந்து திடீர்னு அன்னைக்கு பார்த்தபோது எனக்கு அதான் டெஸ்டினி, அது டெஸ்டினி, யூ ஹேவ் டு பி அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அன்னைக்கு நடந்துச்சு. இது அவர் வெளில வரதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு வெளில வந்திருந்தா அவனை கூட்டிட்டு நான் போயிருப்பேன். அவன் வரதுக்கு முன்னாடி இவர் வந்ததுனால தான் நான் பார்த்தாரு. ஸோ எல்லாமே ஒரு என்ன சொல்றது, நாம அதான் மேஜிக் தாங்க. அது வந்து எப்படின்னா நாம பண்ண வேண்டியதை பண்ணிட்டு இருப்போம், நாம அது நேர்மையா பண்ணிட்டு இருந்தா நமக்கு உண்டான ஒரு டைம் வரும்போது கரெக்டான நம்மளை ஒரு ஆள் முன்னாடி நம்மளை கொண்டு போய் அந்த நேச்சரோ இல்லை யூனிவர்ஸோ கொண்டு போய் சேர்க்கும். அவர் வந்து நீ தாண்டா அடுத்த படத்துல மாதிரி சொல்லுவாருங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை அந்த படம் எனக்கு கொடுத்துச்சு ஆக்சுவலா. சோ ஹிருதயம் படம் பிடிக்கும், அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு பேக் ஸ்டோரி இருக்குன்னு கண்டிப்பா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இல்ல அது ஏன் சொன்னேன்னா, இப்போ நிறைய பேர் என்ன மாதிரி இருப்பாங்கல்ல, நான் ஒரு 12 வருஷம் முன்னாடி வந்துட்டேன், இப்போ வந்த சில பேர் இல்ல 2 வருஷம் முன்னாடி 4 வருஷம் முன்னாடி இங்க சென்னை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிற சில பேருக்கு இது வந்து ஒரு ஏதாவது ஒரு விதத்துல ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கட்டுமே, இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான். ஏன்னா நீங்க பண்ற வேலைகளை நீங்க வந்து கிடைச்ச வேலையை வந்துட்டு நான் எதுக்கோ வந்தேன் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் அதெல்லாம் வேணாம். ஏதோ ஒன்று பண்றீங்கன்னா அது வந்து இப்போதைக்கு நீங்க அதை பண்றதுக்கு தான் உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அந்த வேலையை கரெக்டா பண்ணியா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீ அந்த வேலையை கரெக்டா பண்ணு, அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு வா அப்படிங்கிற மாதிரி. அந்த வேலையை நீ கரெக்டா நேர்மையா பண்ணுனா ஏதாவது ஒரு கட்டத்துல யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து அடுத்த கட்டத்துக்கு உங்களை கை தூக்கி விடுவாங்க. அது ஆனா அதை யோசிச்சு அது எப்போ நடக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தா அது வராது. நீங்க இறங்கி ஒழுங்கா பண்ணுங்க அந்த மாதிரி. அவ்வளவுதான். ஓகே. ஸோ அடுத்ததான் இப்போ நிறைய மலையாள மூவிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, தமிழ் மூவிஸ்மே பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்டிங் தான் உங்களோட பேஷனா அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு? ஆமாம்மா, ஆக்டிங் தான் நம்ம பேஷன். ஓகே. ஸ்கூல் படிக்கும்போது நான் நாடகங்கள்லாம் அப்போவே நடிப்பேன். ஸ்கிட்டு மைம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது நம்ம வசனங்கள் இல்லாமல் நடிக்கிறது, அந்த மைம் வந்து ஸ்கூல்ல நிறைய பண்ணுவேன். அப்புறம் ஸ்கிட்டு பாடல்கள் பாடுறது உண்டு. பாடுவீங்களா? ஒரு கொஞ்சமா பயங்கரமா ஐயோ தெரியாம சொல்லிட்டேன், அப்ப பாடுவேன். ஸோ பாட சொன்னோன்னே இரும்பி காட்டக்கூடாது. இல்ல அதுக்காக இல்ல இருமல் இருக்கு 2 நாளா. பட் யா இல்ல கொஞ்சம் ஒரு அப்பப்போ பாடுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாமே இருக்கு. காலேஜ் வந்தபோது தான் நான் வந்து இந்த மாதிரி சிங்கிங், ஆக்டிங், டான்சிங் எல்லாம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணும்போது நிறைய கைதட்டல்கள் வருது. நமக்கு காலேஜ் கல்ச்சரல் காம்படிஷன்லாம் நமக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்குதுன்னுலாம் சொல்லும்போது பரவாயில்லப்பா நம்ம ஏதோ நல்லா பண்ணுறோம் போல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒன்று வருது. அப்போ தான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி ஓரளவுக்கு நம்ம நல்லா தான் படிக்கிறோம், ஆனால் நமக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்டேஜில் தான் கிடைக்குது. இப்போ எப்படியாவது ஸ்டேஜ் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அதுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் ஒரு ஃபைனல் இயர்லாம் வரும்போது இந்த நிறைய படங்கள்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு வந்துட்டு ஆக்சுவலாக அதில் ஒரு ஈர்ப்பு ஒன்று வருது. ஏன் ஃபிலிம் மேக்கிங்கில் போகக்கூடாது, ஏன் இந்த ஸ்க்ரீனில் ஆக்டிங் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிலாங்கிற ஆசைகள்லாம் வந்தது. அப்புறமா இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறமா தான் நான் அப்பா கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி எனக்கு ஆக்சுவலாக அப்போ வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஜாப் எல்லாம் கிடச்சிது. பட் அதுக்காக வெயிட் பண்ண வேண்டிய டைமில் ஒரு 6 months வெயிட்டிங் பீரியட் இருந்துச்சு. நான் சொன்னேன் நான் சென்னை போகவா, அம்மா ஊர் சென்னை தானே, அப்போ மாமாலாம் இங்கே தான் இருக்காங்க, சென்னை சும்மா போயிட்டு வரவான்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்க, அதுக்கு என்ன 2 மாதம் வேணா அங்கே இருந்துட்டு வாங்க. நான் வந்தது எனக்கு தெரியும், இங்கே வந்து தியேட்டர் கூத்துப்பற்றை இருக்கு, ஒரு சில தியேட்டர் குரூப்ஸை பற்றியெல்லாம் நான் வந்து பார்த்து வச்சுருந்தேன். அப்போ எங்கேயாவது போய் ஒர்க் ஷாப் ஏதாவது இருந்தால் பண்ணலாம் இந்த 2 monthsல அப்படின்னு சொல்லிட்டு தான் கூத்துப்பற்றை போனேன். ஏவம்னு ஒரு தியேட்டர் குரூப், இங்கிலீஷ் பிளேஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஏவம் ஆக்டர் கார்த்திக் குமார் ஒரு தியேட்டர் குரூப்பு, அங்கே போய் ஒரு ஒர்க் ஷாப் பண்ணேன். அப்புறம் அப்போ தான் சரி இங்கேயே நிற்கணும்னா ஏதாவது ஒன்று பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மான் சார் அந்த டைமில் ஒரு மியூசிக் ஸ்கூல் ஒன்று ஆரம்பிச்சிருந்தாரு. அவர் வந்து இந்த ஆஸ்கார் எல்லாம் கிடைச்ச டைம் வச்சுக்கோங்களேன், ஆஸ்காருக்கு முன்னாடி ஆக்சுவலாக அந்த இயர்.
அப்போ நான் வந்து அவரோட மியூசிக் ஸ்கூலில் சும்மா போனேன். அங்கே ஆடிஷன் நடக்குது அப்படின்னாங்க. அப்போ வந்து சரி ஓகே அங்கே போய் ஆடிஷன் பண்ணால் செலக்ட் ஆகிட்டேன். அப்போ வந்துட்டு சரி ஓகே நாங்கள் வந்து ஒரு கோர்ஸ் ஒன்று வச்சுருக்கோம், டிப்ளமா கோர்ஸ், 1 year மியூசிக் வோக்கல்ஸ் சிங்கிங் கோர்ஸ் அப்படின்னாங்க. ஓகே 1 year சென்னையில் எப்படியாவது தாக்கு பிடிக்கிறதுக்கு இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டோன்னா நம்ம இங்கேயே இருந்துடலாம்னு சொல்லிட்டு நானும் அப்பாவை கூப்பிட்டு ஆக்டிங் எல்லாம் சொல்லலை. ஆக்சுவலி இந்த சிங்கிங் வந்து அப்போ வந்து அம்மாவுக்கும் நான் பாடுவேன்னா ரொம்ப பிடிக்கும். எப்படி பாடுவேங்கிறதெல்லாம் மேட்டர் கிடையாது, அவங்களுக்கு பிடிக்கும். ஓ ஆக்சுவலாக ஏஆர் ரஹ்மானுக்கு இப்போ ஆஸ்கார்லாம் கிடைச்சிருக்குல்ல, சிறப்பு சான்ஸ் ஒருவேளை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு. எனக்கு தெரியும் நான் ஆக்டராக தான் வந்திருக்கேன்னு, எனக்கு இந்த டைம் தேவை அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி இங்கேயே கோடம்பாக்கத்துலேயே ஒரு ரூம் எல்லாம் போட்டு அங்கே நான் வந்து கற்றுக்க இந்த லைக் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் சிங்கிங் எல்லாம் அங்கே கற்றுக் கொடுப்பாங்க, அது போய் கற்றுப்பேன். ஆனால் ஈவினிங் வந்து இங்கே இந்த மேடை நாடகங்களோட ஒர்க் ஷாப்பு, அப்புறம் நிறைய மேடை நாடகங்கள் நடக்கிற இடத்துல எல்லாம் போய் பார்த்து அவங்கக்கிட்ட எல்லாம் பேசி அப்படி தான் ஆக்சுவலாக அந்த 1 year இங்கே வந்து ஒரு ப்ரிப்பரேட்டரி ஆஃப் ஆர்டிஸ்ட். அதுக்கப்புறம் மும்பை போய் மும்பையில் வந்துட்டு ஒரு நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா அப்படின்னு ஒரு டெல்லியில் இருக்குது, அவங்களோட அலுமினை குரூப் மும்பையில் இருக்குது, அவங்களோட தியேட்டர் குரூப்போட ஹிந்தி பிளேஸ் எல்லாம் பார்த்து அங்கே ஒரு 6 மாதம் ஒரு ஒர்க் ஷாப் எல்லாம் பண்ணிட்டு திருப்பி சென்னை வந்து அப்போ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் புரிஞ்சிச்சு இவன் வந்து சிங்கிங் எல்லாம் போல இவன் ஆக்டர் ஆகணும் தான் போயிருக்கான். மும்பை போனதும் அவங்களுக்கு பயங்கரமாக அவங்களுக்கு இதாகிடுச்சு, என்ன சிங்கிங்னு சொல்லிட்டு சென்னை போனேன். சரி ஓகே ஏஆர் ரஹ்மான் கூட தானே அப்படின்னு நினச்சோம். இப்போ பார்த்தா மும்பை போயிட்டு அங்கே யார் இருக்காங்க எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ வந்து அந்த டைமில் ரொம்ப ஒரு நம்ம ரெபலாக இருக்கிற ஒரு காலம். திருப்பி நாம் ஊருக்கு போனால் அங்கே போயிட்டு நான் வந்து ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு மானலாக் ஒன்று நடிச்சு காமிச்சேன் அப்பாவுக்கு. எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் ஊருக்கு போனேன். அப்போ வந்துட்டு டேய் நீ என்னடா தான் பண்ணுற, 1.5 வருஷம் ஆச்சு வீடை விட்டு போயிட்டு என்னதான் பண்ண. அப்போ நான் அதான் நாடகம் ஒன்று பண்ணேன் அப்பான்னு சொல்லிட்டு டேடின்னு சொல்லிட்டு ஒரு 2.5 minutes ஒரு மானலாக் சொல்லி காமிச்சேன். அவர் இப்படி பார்த்துட்டு இருந்தாரு, தம்பி நீ ஒன்று பண்ணு, நீ திருப்பி சென்னைக்கே போ, உனக்கு கொஞ்சம் திறமைகள் இருக்கு, நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் உனக்கு ஒரு 2 years டைம் தரேன் அப்படின்னு. அந்த 2 years தான் இப்போ 10 years ஆயிடுச்சு. போவே இல்லை. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஆனா இந்த கதையை எங்கேயுமே சொல்லல. இது சிங்கிங் கத்துக்க போய் அப்புறம் ஆர்டிஸ்ட் ஆகி ஸோ அதான் 2 yearsக்கு அப்புறம் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் 2 yearsக்கு அப்புறம் அவர் வந்துட்டு என்னன்னா நான் ஆக்சுவலாக நம்ம ஃபினான்ஷியல் தானே மெயின் மேட்டர். ஃபினான்ஷியலி டிபெண்டாக இருக்கும்போது அப்பா அம்மாவுக்கு என்ன இவனுக்கு 24 வயசு ஆயிடுச்சு, இன்னும் அவன் எதுவுமே பண்ணலையே, 2 வருஷம் ஓடிடுச்சுல அதுக்குள்ள. அப்போ வந்து நான் சொன்னேன் இல்லை எனக்கு நான் பார்த்துக்கிறேன், எனக்கு இங்கே டப்பிங் எல்லாம் கொஞ்சம் கிடைக்குது, அப்புறம் இந்த சிங்கிங்லேயே நான் வந்து கோரஸ் எல்லாம் பாட போவேன். இந்த டப்பிங் படங்களுக்கே இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்ல இந்த ஹோஷ் ஹோ ஹோய் ஹோ அப்படிலாம் சொல்லி பாடுவாங்கல்ல, இந்த முதல்வன் படத்துலலாம் வருவேன் அப்படிலாம் பாடுவாங்கல்ல, அதெல்லாம் பாட போயிடுவேன். அதெல்லாம் பாட போகும்போது அப்போ நம்ம பேர் வெளியில வராது, நம்ம சிங்கர்னு சொல்ல மாட்டாங்க, ஆனா காசு வரும் அப்படின்னு. அப்போ நாம வந்துட்டு ஒரு ஃபுல் படத்துக்கு நாம வந்து கோரஸ் பாடணும்னா 3000 ரூபாய் கிடைக்கும். ஆனா ஃபுல் படத்துக்கு டப்பிங் பண்ணா அவ்வளவு கூட கிடைக்காது. சின்ன சின்ன கேரக்டருக்கு டப் பண்ணா கிடைக்காது. அப்ப பின்னாடி கோரஸ் அப்படின்னு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலைல போய் ஈவினிங் வரைக்கும் கோரஸ் பாட்டு ஒரு 3000 வாங்கிட்டு வந்துருவேன். ஸோ அப்போ நான் அப்பா கிட்ட சொல்லுவேன், எனக்கு நீங்க காசெல்லாம் அனுப்பாதீங்க, நான் இங்கே ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பப்போ அதுக்கப்புறம் ஆட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது அவருக்கு புரிஞ்சிருச்சு இவன் எப்படியும் திரும்பி வரப்போறது இல்லை, பண்ணி அதான் என்னடா பண்ற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அதான் அவங்க விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ இங்க வரைக்கும் வந்துட்டேன், அவ்வளவுதான். சொல்லலாம். இப்போ ஆக்சுவலா சொல்ல போனா அவர் he was a college professor கேரளால, ஆலப்பிங்கிற ஊரு, ஆலப்புழா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வினை தாண்டி வருவாயில ஜெஸ்ஸியோட ஊருன்னு சொல்லிட்டு ஒரு ஊரை காட்டுவாங்க, ஆலப்பி. அந்த ஆலப்பியில தான், அதுதான் என்னோட ஊரு. ஸோ அங்க ஒரு காலேஜ்ல அவர் ப்ரொஃபஸரா இருந்து பிரின்சிபலா இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. அந்த காலேஜுக்கு இப்போ என்ன கெஸ்டா கூப்பிட்டாங்க. ஸோ இப்போ நான் அதான் இப்போ அப்போ நான் அங்கே போய் நான் சொன்னேன், பாவம் அவர் வந்து இங்கே ப்ரொஃபஸராக இருக்கும்போது நான் அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், இப்போ அதே காலேஜில் அவர் ஆடியன்ஸில் உட்காந்துருக்காரு, நான் வந்து கெஸ்ட்டாக வந்திருக்கேன், சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கேன்னு சொல்லும்போது இப்போ அவருக்கு என்னை பற்றி யோசிக்கும் போது பெருமையாக இருக்கும். நம்ம பையன் எங்கே பார்த்தாலும் என் பையன். ஸோ அதான் 10 வருஷம் முன்னாடி அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், இப்போ தே ஹாப்பி. இதை நோட் பண்ணும், ஒரு ப்ரொஃபஸரோட பையனாக இருந்து இன்ஜினியரிங் முடிச்சு இப்போ ஆக்டிங் வந்துருக்கு. ஆமாம் ஆமாம். எங்கள் அண்ணா கூட ஆக்சுவலாக யூஎஸில் அவர் கூட மாஸ்டர்ஸ் பண்ணி எம்பிஏ பண்ணி யூஎஸ்ல போய் எம்பிஏ பண்ற ஃபர்ஸ்ட் ஆளு கேரளால இருந்து, அப்படியெல்லாம் அவர் பேர் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே அகாடமிக்கலி ரொம்ப
புத்திசாலிங்க எங்கள் வீட்டில். நான் மட்டும்தான் ஆர்டிஸ்டாக வந்துட்டேன். ஆர்டிஸ்ட்னா புத்திசாலி இல்லைன்னு கிடையாது, ஆனால் நான் அந்த அகாடமிக்காக போகல அப்படிங்கிறத சொல்ல வரேன். ஏன்னா நம்ம குடும்பத்திலேயே யாருமே அந்த மாதிரி ஆர்டிஸ்டா இல்லாட்டி ஃபிலிம் ஃபீல்டில் இல்லைன்னு சொல்லும்போது ஒரு பயம் ஒன்று இருக்கும் இல்லையா? எல்லாருமே படிப்பாளிங்களா. ஆமாம், படிப்பாளிங்களா இருக்காங்க. அதான் தட் இஸ் த வேர்ட். படிப்பாளிங்களா இருக்கிற குடும்பத்துலேருந்து ஒரு கூத்தாடியா நான் வந்துட்டேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி ஆக்டிங்னு சொன்னீங்க, அடுத்து சிங்கிங் போயிடுச்சு, டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரவுண்டரா இருப்பீங்க போல. பரவாயில்ல. எல்லா விஷயமும் அந்த டைம்ல ஆக்சுவலா ஏதாவது பண்ண தெரியுமா தம்பி அப்படின்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்ல தெரியாது. அதான் மேட்ரு. நம்ம கேன் யூ டூ திஸ் அப்படின்னா டோன்ட் நோ அப்படின்னு சொல்ல தெரியாது. ஐ டோன்ட் நோ டு சே டோன்ட் நோ அப்படிங்கிற மாதிரி தான். அப்புறம் தான் நம்ம கத்துக்குவோம் இது எப்படி பண்றது அப்படிங்கிற மாதிரி. பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேய் எப்படி பண்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்படி பண்ணதான் எல்லாமே. ஓகே, ஸோ இரும்பு வேற காமிச்சிட்டீங்கல்ல, பாட வச்சு சொல்லியிருப்பேன். அது ஏஆர் ரஹ்மான் சார் ஸ்கூல்ல வேற. சரி, நீங்க 2 லைன் வேணா பாடுறேன். ஓகே பரவாயில்லையா? ஓகே, ஐயோ ஓகே சொல்லுவேன்னு நினைக்கல. ஆமா. நிலா காய்கிறது, நேரம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே, இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும், தென்றல் வீசுகிறது, சோலை சிரிக்கின்றது, யாரும் ரசிக்கவில்லையே, சின்ன கைகள் மட்டும் உன்னை தீண்டும், காற்று வீசும் வெயில் காயம் காயம் அதில் மாற்றம் ஏதுமில்லையே, ஆவானும் மண்ணும் நம்மை வாழச் சொல்லும், அந்த வாழ்த்து ஓயவில்லை, என்றென்றும் வானில் நிலா காய்கிறது, நேரம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே, இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும். நீங்க சும்மா பாடுவேன்னு தொண்டை ஆக்சுவலா ரொம்ப கேவலமா இருக்குங்க. நான் இதுவே வந்து ரொம்ப ஸ்ட்ரெயினா ஆயிட்டேன் சிங்கிங். ஐயோ, சோ வேலண்டைன் டே ஸ்பெஷல் அப்படினு சொல்லிட்டு உங்க சாங் ஃபர்ஸ்ட் போட்டு விட்டுறேன். थैंक यू. ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து ஒரு இன்டர்வியூல வந்து பாடிட்டேன். அது ஒளறிட்டேன் ஆக்சுவலா பாடுவேன்ட்டு. அதனால பரவாயில்லை, எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் ஜர்னில இருந்து சிங்கிங் வரைக்கும் யா அது நேச்சுரலா நடந்துச்சு. நீங்க வந்து அது வந்து என்ன சொல்றது, இது இன்டர்வியூ மாதிரியே இல்லாம ஒரு கான்வர்சேஷன்லாம் கொண்டு போனதுனால உங்களுக்கு தான் அதுக்கு கிரெடிட். थैंक यू. சோ ஜாலியா போயிடுச்சு. கிளம்பலாமா? சோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் மட்டும் இப்ப சொல்லிட்டு போயிருங்க. அடுத்து இல்ல, மலையாளத்துல ஆக்சுவலா இப்போ ஒரு 2 படம் ரிலீஸ்க்கு இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் மந்த் மார்ச் 7th ஒரு வடக்கன் அப்படின்னு ஒரு படம் வருது. கிஷோர் சார் இருக்கார்ல, நம்ம கிஷோர் சாரும் நானும் தான் நடிச்சிருக்கோம் அந்த படத்தில். அது வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம், ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் மாதிரி ஒரு படம். அது மார்ச் 7th மலையாளத்தில் ரிலீஸ் ஆகுது. மலையாளத்துலேயும் கன்னடத்துலேயும் ஒரே டைமில் ரிலீஸ் ஆகுது. தமிழ் தெலுங்கு அவங்க டப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி ஓடிடியில் தான் வரும். அப்புறம் பார்த்தா மலையாளத்திலேயே ஊர்வஷி மேம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு படம். ஊர்வஷி மேம் ப்ரொடியூஸ் பண்ணி மேமும் நானும் தான் லீட் ரோல் நடிச்சிருக்கோம். ஸோ இப்போ ரோஹிணி மேம் கூட நடிச்சது எப்படி லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸோ அது மாதிரி ஊர்வஷி மேம் கூட 45 நாள் எல்லா சீன்லேயும் அவங்களும் நானும் தான். செம்ம லூட்டி, செம்ம காமெடி, செம்மையாக இருந்துச்சு அவங்க கூட நடிக்கிறது. ஸோ இது 2 மலையாள படங்கள் வருது. தமிழில் இப்போ தான் பேசிகிட்டு இருக்கேன். அது கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒன்று கமிட் ஆகிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் இதே மாதிரி பண்ணும். ஸோ நிறைய ஸ்க்ரீனில் பார்க்கணும். அதே மாதிரி எங்களுக்கு நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்கணும். கண்டிப்பாக அடுத்து யோசிச்சு வைக்கிறேன் உங்கள்கிட்ட வேறு என்னென்னலாம் கேட்கலாம் அப்படின்னு. தேங்க்யூ சத்யா. நீங்களும் நான் சொன்ன மாதிரி ரொம்ப கான்வர்சேஷனலாக இதை எடுத்துகிட்டு போனீங்க. சிரிச்சுக்கிட்டே அப்படியே எல்லா கேள்வியும் கேட்டு என்ன எல்லாத்தையும் வளர வச்சிட்டீங்க. ஸோ ரொம்ப நன்றி. நானும் இன்னும் மேலும் நம்ம வந்து அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் வரட்டும், பண்ணலாம் இன்டர்வியூஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். வேலண்டைன் டே விஷ் ஒன்று பண்ணிடுறீங்களா எல்லாருக்காகவும்? ஓகே. சேனல் 5 சினிமா பார்த்துட்ருக்கிற எல்லா நேயர்களுக்கும் என்னோட ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே, காதலர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த காதலர் தினத்தில் எங்களோட படம் காதல் என்பது பொது உடைமை ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லோரும் போய் பாருங்கள். நல்ல படம், காதலை பற்றின ஒரு படம். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. சேனல் 5 சினிமாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நல்ல கமெண்ட்டாக பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.